Hello guys, welcome to my channel. நான் இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண டைப்ரைட்டிங் டிப்ஸ் வீடியோக்கு வந்து நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்காமல் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது 1 மந்த்க்குள்ளே அப்படிங்கிற ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு வந்து இந்த புக் வந்து கிடச்சிது இப்போ ரீசெண்டாக. எங்கள் ரிலேட்டிவ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த புக்கில் பார்த்தா ஒரு லெசனுக்கும் அழகாக வந்து நோட்ஸ் வந்து அவங்களே ரெடி பண்ணி எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறப்பவே வந்து எனக்கு டக்குன்னு பிடிச்சிச்சு. இதை வச்சு நான் வந்து ஒரு நியூவாக ஐடியா பண்ணியிருக்கேன். என்னென்னா, நோட்ஸ் எடுக்காமல் டைரெக்டாக வந்து இந்த புக்கில் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். டைரெக்டாக படிக்கலான்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கக்கூடாதுன்னு இல்லை. ஸ்கூல் புக்ஸ் தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் வந்து அட்டை முடிச்சுட்டு நம்ம நோட்ஸ் எதுக்காக எடுக்கிறோன்னா ரிவிஷன் பர்பஸ்க்காக தான். எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம நோட்ஸ் எடுப்போம். அதுக்கு நோட்ஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி வந்து புக்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். டைமும் அவ்வளோக்கு எடுக்காது. நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு லெசனுக்கே 3 hours மேலே ஆகுது. அது வந்து டைம் வேஸ்ட்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் டைம் வந்து ரொம்ப இழுக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த புக்கில் ஒரு லெசனுக்கும் அழகாக வந்து நோட்ஸ் தனித்தனியாக ஒரு இயலுக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து இதர செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வகுப்பு இதர செய்திகள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறையா புக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி நம்ம படிக்கிறது வந்து நமக்கு வந்து டைம் வந்து கம்மியாகும். அந்த ஒரே ரீசனுக்காக தான். அதுக்காக நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு இயலாக படித்து ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிருங்க. அண்ட் தென் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் டைம்ஸில் எகெயின் வந்து எக்ஸாம்ஸ் கிட்ட வர நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுற டைம், அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம புக்ஸை எகெயின் ரிவைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். நமக்கும் டைம் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நான் இனிமேட்டு இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன். நோட்ஸ் எடுக்க ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஜிஎஸ்க்கு தான் என்ன பண்ணுறதுன்னு எந்த ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலி நான் புக்ஸ் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடய ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் தான் புக்ஸ் வாங்கினேன். அந்த புக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, A3 சைஸ் புக்கு. ஓகே, தென் அதை படிச்சுட்டு நான் வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அந்த புக்ஸ் நல்லாயிருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ தான் நான் வாங்கினேன். ஜிஎஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால் நான் பாட்டில் புக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அண்ட் தென் இதுங்க பார்த்தீங்கன்னா எல்லா லெசன் 6th to 10th வரைக்கும் எல்லா லெசன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு எனக்கு பார்த்ததே பிடிச்சிச்சு. அதனால வந்து நான் இதில் தான் படிக்க போகிறேன். அண்ட் தென் இது வந்து இன்னொரு புக்கு. இதுவும் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த புக்கில் எப்படி பார்த்திங்கன்னா இப்போது இருக்க எல்லா கலைச்சொல், எல்லா சொற்பொருள் எல்லாமே வந்து ஒரு அழகாக வந்து தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு ரிவிஷன் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.